பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வாக்கியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் இந்த 3ஆம் யோவான் நிருபத்திலே 3 நபர்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். ஒருவர் காயு, இவர் தன்னை ஒரு விசுவாசி என்று நிரூபித்தவர். மற்றொருவர் தியத்திரப்பு, தன்னை ஒரு விசுவாசி அல்ல என்று நிரூபித்தவன். 3ஆம் நபர் தேமேத்திரியு, இவர் சத்தியத்தின் சாட்சி பெற்றவன் என்று இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 3 நபர்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொள்கிற யாவையும் தேவன் அவர்களுக்கு செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஒரு ஆட்டோவில் நீங்கள் இந்த வாசகத்தை பார்த்துருக்கலாம், உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லி. எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? அருமையாய் நம்முடைய வேதத்தினுடைய வார்த்தையாக அது காணப்படுகிறது. எப்படி என்றால், நாம் அனுபவிக்க வேண்டியதும் நாம் நமக்கு வாழ்விலே அடைய வேண்டிய லக்கையும் நமக்கு நிரூபணமாக காண்பிக்கிறது இந்த வேத பகுதி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து அப்படின்னா, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னா, நீ வாழ வேண்டிய விதத்தை உன் வாயினாலேயே நீ அறிக்கையிட்டு அல்லது அந்த சத்தியத்தின்படியே நீ நடந்து ஒவ்வொன்றையும் நீ அனுபவிக்க வேணும் அப்படின்றத நம்முடைய வேத வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் உலக மனுஷன் அவனுடைய வாகனங்களிலே உன் வாழ்க்கை உன் கையில் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். எது எப்படியோ நம்முடைய வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பக்தன் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிகளாகிய நம்மை அவர் எல்லாவற்றிலையும் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே சில மேன்மைகளை நமக்கு தந்தருளி இருக்கிறார். சொல்லுவாங்களே, குருவி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இது குருவி சின்னதாக தானே இருக்கும், அது எந்த அளவுக்கு யோசிக்க போகுது அப்படின்றதுக்காக தான் மனுஷர்களை சில சொல்லுவாங்க குருவி மூளை அப்படின்வாங்க. நம்முடைய எண்ணங்கள் அது பெரிதளவில் காணப்படணும். குறுகிய மனப்பான்மை, குறுகிய புத்தி, இன்னும் சொல்லுவாங்களே குறுக்கு புத்தி, இவைகள் எல்லாவற்றையும் நாம் களைந்து பிராட் மைண்ட், அதாவது பரந்த மனப்பான்மை உடையவர்களாக காணப்பட வேணும். எனக்கு தெரிஞ்ச சிலர் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நாம் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறோன்னு சொன்னால், இது அவசியமா, இது தேவையா, இப்படியெல்லாம் இருக்கலாமா அப்படியெல்லாம் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அப்போது நான் இதில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் விரும்புகிறத பிறரிடத்துல ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் இருதயத்தில் வைத்து வைங்க. நான் நிறைய காரியங்களில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். சில காரியங்களை ஓட்ட வாயி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் வெளியில் சொல்லி காரியங்கள் நிறைவேறாமல் தடையாகி எப்போதான் இது நடக்குமோன்னு சொல்லி நம்முடைய கண்களும் பூத்து போன நிலை. அதனால் ஒரு ரகசியங்கள், ஒரு மேன்மைகள், ஒரு நன்மைகள் வருகிறது அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய இருதயத்தில் அதை பதித்து வைத்திருக்கணும். அலட்டக்கூடாது, வளரக்கூடாது. கர்த்தர் நிறைவேற்றும் அளவும் அன்னாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியத்தை அவள் அப்படியே மனதில் வைத்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். அதே போல தான் மார்த்தாள், அவருடைய கணவன் வளருவான், அவன் சொல்லிடுவானோன்னு சொல்லி அவன் வாயை தேவனே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அடைத்து வைத்திருந்தார். குழந்தை பிறந்த பொழுது அவனுக்கு அவனுடைய தகப்பன் வாயிலிருந்து வருகிற பேர் என்ன அப்படின்ற பொழுது அப்போ தான் அவன் வாயை திறந்து அவனே சொல்கிறான். அந்த மாதிரி சில காரியங்களை நாம், அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நாம் வெளியில் சொல்லாமல்
நம்முடைய இருதயத்துல அதை பதித்து வைத்திருக்க வேணும். அப்படி இருக்கிற பொழுது காலங்கள் அதை கைகூடி வர செய்கிற நேரங்களில கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை நாம வெளிக்கொணருவது மிகுந்த ஒரு நன்மைகளை நமக்கு உண்டாக்கும். ஆகவே இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நானும் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற பக்தனுடைய வார்த்தையின்படி நாங்களும் இப்படிப்பட்ட வாழ்வை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.